லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ரேணுகா சக்கரராஜன். வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்பு அடை. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான். எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது, ரொம்ப வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்பெல்லாம் இப்போ சாப்பிட்றதுனால இப்போ எல்லாரும் சாப்பிட்றா மில்லட். அதனால இது வந்து அடை எப்படியுமே நல்லது, பருப்பெல்லாம் இருக்கிறதுனால, ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கிறதுனால. இது கம்பு அடிஷ்னலாக கூட சேர்த்துக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் என்ன ஹவுஸ் ஒய்ஃபா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப். அதை தவிர அதை தவிர என்னோட ஹாபீஸ்லாம் வந்து எம்ப்ராய்டரி பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன், கிராஸ் ஸ்டிச் எம்ப்ராய்டரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பண்ணிட்டு இருப்பேன். அது தவிர சமையல் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து கம்பு அடைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? கம்பு அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. கம்பு அடை செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு 1 கப், கருப்புளுந்து 1 கப், துவரம்பருப்பு 1 கப், இட்லி அரிசி 1 கப், தேங்காய் 1 கப், முருங்கைக்கீரை 1 கப், கொத்தமல்லி 1 கப், பச்சை மிளகாய் 4, வரமிளகாய் 5, கருவேப்பிலை சிறிதளவு, கட்டி பெருங்காயம் சிறிய துண்டு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கம்பு அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிடுங்க. எல்லாமே ஈக்குவலாக ஒரு கப் எடுத்துருக்கோம். அதாவது ஒரு கம்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, மிளகா வந்து நான் 6, 5, 8 மிளகா போட்டுருக்கேன். பட் காரம் கூட வேணுமோ குறைச்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு, கட்டி பெருங்காயம் ஊற வச்சுட்டு அந்த ஜலத்தை விட்டுக்கலாம். ஓகே. இல்லைன்னா பொடி பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இதை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? தனித்தனியாக ஊற வைக்கணுமா எப்படி? தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். ஓகே. கொஞ்சம் கம்பு ஊறுறதுக்கு டைம் ஆகும், அதனால ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம் கம்பை. இதெல்லாமும் ஒரு 1 hour ஊறினா போகிறோம். இல்லை அதோட தனியாக ஊற வச்சிடலாம், அரைக்கிறச்சே சேர்த்து தனித்தனியாக தான் அரைக்கணும். எல்லாத்தையும் கம்பும் தனியாக அரைக்கணும், உளுத்தம்பருப்பு எல்லாமே தனித்தனியாக அரைக்கணும். எப்படி அரைக்க? கோர்ஸா வேணுமா? ஆமாம், இது வந்து கொஞ்சம் பெரிய ரவை பதத்தில் அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கம்பு வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா கம்பு கூட சேர்த்து உப்பு, பெருங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது தனியாக ஒரு பவுலில் போட்டதுக்கப்புறம் அடுத்தது இட்லி அரிசி அரைச்சிட்டு அதுவும் அதே அந்த கம்பு அரைச்சிருக்கோம்லே அதோடய சேர்த்து போட்டுருங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் தனியாக அரைச்சி சேர்த்துக்கணும், துவரம்பருப்பும் தனியாக அரைச்சி சேர்த்துக்கணும். இதெல்லாம் தனியாக சேர்க்கும்போது லாஸ்ட்டாக தேங்காயும் வந்து ஒரு ஓட்டி சேர்த்துக்கலாமா? ஆமாம், தேங்காயும் லாஸ்ட்டாக ஒரு ஓட்டி அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சது ரெடியாக இருக்குது. அது எப்படின்னு காமிக்கிறேன். கோர்ஸாக அரைச்சிக்கணும் நாம. இப்போ அரைச்சது ரெடியாக இருக்குது. இதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ண போகிறோம்? இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் முருங்கைக்கீரை. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்க்குறோம். நிறையா கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ஓகே. முருங்கைக்கீரை இதுவும் கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முருங்கைக்கீரை நல்லது, அதனால அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து கலந்துடலாம். ஓகே. இப்படியே கலந்துட்டே இப்போ நம்ம வந்து நவராத்திரி வரப்போகுது. இப்போ நான் வந்து சுண்டல் பொடி ரெடி பண்ணியாச்சு. இப்போது நவராத்திரிக்கு யாராவது கெஸ்ட்டு நம்ம கூப்பிட்ற சமயத்தில் வரமாட்டா, காலையில் வருவா, இல்லைன்னா சாயந்தரம் வருவா, எனி டைம் வருவா இல்லையா? இப்போ திடீர்னு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? இதே மாவை முருங்கைக்கீரை எல்லாம் போட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். இதுக்கு அடைக்கி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஓகே. இதே மாவு கொஞ்சம் கம்பு போடலன்னு பரவாயில்ல. ஓகே. மீதி எல்லாம் அரிசி, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதை போட்டு, கடலைப்பருப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும். அதெல்லாம் போட்டு தேங்காயும் போட்டு மிளகாய் எல்லாம் போட்டு கெட்டியாக அரைச்சிடணும். அரைச்சுட்டு அதை வந்து எண்ணெய் வச்சு சின்ன சின்ன போண்டா மாதிரி உருட்டி போட்டு, அதுவும் முன்னாடி எல்லாம் அந்த குடுக்குன்னு சொல்லுவோமே, அது அடமாவு கொடுக்குன்னு சொல்லுவா. ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா டக்குன்னு கெஸ்ட் வந்தா உடனே பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? ஸ்வீட் மாதிரி ஏதாவது? ஸ்வீட் வந்து நம்ம வந்து எதுவும் பண்ணி வச்சிடலாம். ஆமா. இது பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சு அரைச்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சக்கரை பாகு வச்சு அந்த பாதாம் பருப்பு பேஸ்ட் அதில் போட்டு கொதிக்க வச்சுடணும். ஓகே. கொதிக்க வச்சுட்டாக்கா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா, பால் மாத்திரம் எப்பவும் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாக்கா யார் வந்தாலும் பாதாம் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துடலாம்.
ஓகே. இப்போ பாகுனா வந்து கம்பி பதம்னு இருக்கா இல்லை கம்பி வெறும் பதம். ஒரு கம்பி பதம்? சரி. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்கு. சர்க்கரையை போட்டு நல்லா பாகு வச்சுட்டு ஒரு கம்பி பதம் வச்சுட்டு அரைச்ச பாதாமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். அல்வா பதத்துக்கு கலரிடக்கூடாது இல்லையா? சும்மா லைட்டாக போட்டு உடனே எடுத்துடலாம். ஆ, ஆனால் ரொம்ப நாளைக்குலாம் இருக்காது இது. இந்த நவராத்திரி டைம் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் எப்போ வந்தாலும் உடனே கொடுக்கலாம். சூடாக வேணும்னாலும் சூடு பாலில் அதை கலந்து கொடுக்கலாம். ஜில்லு பால் வேணும்னாலும் ஜில் பாலில் கொடுக்கலாம். ஓகே, இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் எண்ணெய் ஏதாவது விடணுமா இல்லை ஏதாவது? முதல்ல கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தட்டுற பதத்துக்காக. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடுறேன். இப்போ சில பேருக்கு தேங்காய் வேண்டான்னு சொல்கிறவாளுக்கு வந்து கேரட் அதுக்கு பதிலாக. ஓகே. கேரட்டை வந்து சீவி இந்த மாதிரி அரிசி அரைக்கச்சு அதை கூட போட்டுட்டுடலாம். ஓகே. வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இல்லையா? வெங்காயம் போடலாம். இல்லைன்னா கொடமிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கொடமிளகாயும் போடலாம். ஓகே. இந்த மாதிரி கையில் மாவு எடுத்துட்டோம் அதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஓகே. இது கொஞ்சம் தடியாக வேணுனாலும் பண்ணிக்கலாம், மெலிசா வேணுனாலும் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் நிறையா நேரம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. ஓகே. கம்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்தாதான் நல்லதும் கூட இல்லையா? இல்லைன்னா வயிறு வலி இது வந்து கிறிஸ்பியாக வரும். நிதானமாக வச்சாதான் நல்லா வேகும் உள்ள. சரி சரி. வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வேகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து நவராத்திரி ஸ்பெஷல் தான் பேச போகிறோம். ஏன்னா இப்போ வந்து அடுத்த ஐடியா குணுக்கு போடலான்னு வந்தாச்சு. அப்புறம் பாதாம் மில்க்கும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுது. இப்போ சுண்டல் வெரைட்டிஸில் எப்பயுமே வந்து நம்ம ஒன்று வரமிளகா தாளித்து கொட்டி பண்ணுவோம், இல்லைன்னா வந்து கொத்தமல்லி பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி விட்டு ஒரு சுண்டல் ஒன்று பண்ணுவோம். இல்லை நம்ம பொடி எப்பயுமே பண்ணி வச்சுக்கிறது, நான் சொன்ன மாதிரி பொடி பண்ணி அதை இல்லாமல் வேறு என்ன காம்பினேஷனில் நம்ம வந்து சுண்டலுக்கு மேல் பொடி பண்ணலாம்? இல்லை வேற சுண்டலுக்கு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல? அந்த மாதிரி கொத்துக்கடலை சுண்டலுக்கு கேரட் சீவி போட்டால் நல்லா இருக்கும். பட்டாணி சுண்டலுக்கு எப்பவும் சொல்ற மாதிரி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தான். இது வந்து கொத்துக்கடலைக்கு தேங்காயை பல்லாவும் கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும். இந்த வேர்க்கடலை சுண்டல் அது வந்து முதல் நாளே ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுடுறோம் உப்பு போட்டு. அதை நல்லா வடி விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து தேங்காய் எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காயும் கருவேப்பிலை உப்பு முதலையே போட்டிருக்கோம், போடலன்னா கொஞ்சம் போட்டுன்றணும். அதை போட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் அரைச்சுட்டு கடுகு தாளிச்சுட்டு கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு பெருங்காய பொடி தாளிச்சுட்டு இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் வதக்கிட்டு அதில் இந்த வேர்க்கடலை போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு லாஸ்ட் கொத்தமல்லி நிறைய போடலாம். ஒரு பெரிய கட்டு வாங்கி கூட போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நவராத்திரி அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம்? நவராத்திரினா கோலு தான் எல்லாருக்கும் போகிறது. இது வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் ஆகிடும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவள் நம்ம வீட்டுக்கு போகிறா. ஆமாம். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த டைமில் வந்து அந்த 9 நாளும் நம்ம புடவை எடுக்காத புடவையெல்லாம் கட்டி அப்போ தான் வந்து கட்டிப்போம். ஆமாம் இல்லையா? ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதும் அந்த 9 நாளும் தானே. ஸோ அது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசில் வேஷம்லாம் போட்டு அனுப்புவா. ஆமாம். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ எந்த குழந்தைகளும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல. முன்னாடிலாம் எல்லார் வீட்டுக்கும் ஒரு பைய தூக்கிட்டு அனுப்பிச்சி விட்டுருவா. எல்லார் வீட்டுக்கும் போய் அப்போதான் சுண்டல் இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சம் ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுவா. எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து அவ வீட்டு பொம்மையெல்லாம் பார்த்துட்டு. நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? நான் பாட மாட்டேன், வீணை வாசின்றது. இப்போ இல்லை. இப்போ நம்மளோட அடையும் ரெடி ஆகிடுது. சரி, இதை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எது நல்லாயிருக்கும்? இதுக்கு தொட்டுக்க வெறும் வெல்லம் மாத்திரம் தூட்டினாலே நல்லாயிருக்கும். ஆமாம். இல்லைன்னா வெண்ணெய். அப்படியும் இல்லைன்னா சில பேருக்கு மிளகா பொடி கூட நல்லாயிருக்கும். மிளகா பொடி நல்லாயிருக்கும். சில பேருக்கு வெண்ணையும் பிடிக்காது, வெல்லமும் பிடிக்காது. அவளுக்கு வந்து ஒரு தொகையல் நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு உளுத்தம் பருப்பு, வத்த மிளகா ரெண்டும் வறுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு புளி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கு கடுகு வேண்டாம், தாளிச்சு கொட்டிக்கலாம். இல்லை அப்படியே கூட தொட்டுக்கு சாப்பிடலாம். ஸோ அடைக்கு தொட்டுக்க கொஞ்சம் கார சாரமாக இருக்கும். மிளகா புளி எல்லாம் இருக்கிறதுனால உப்பு காரமாக இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும் தொட்டுக்க. ஓகே. இப்போ இதில் வந்து கம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா? அது தவிர வேற என்னெல்லாம் சேர்க்கலாம் நம்ம?
எனி மில்லட் சேர்க்கலாமா இப்படி? இல்லை இல்லை, எனி மில்லட் சேர்க்க முடியாது. தெனை சேர்க்கலாம். வேற எல்லாம் மீதியெல்லாம் அரிசி மாதிரி தானே இருக்கும். குதிரைவாலி இதெல்லாம் அரிசி மாதிரி இருக்கும். இந்த இட்லி அரிசி பதிலாக அதை வந்து சேர்க்கலாம். ஓகே, இட்லி அரிசிக்கு பதிலாக வந்து வரகரிசி, சாமை அதெல்லாம் சேர்க்கலாம். ஓகே, ஃபுல்லாகவே மில்லட்லேயே பண்ணிடலாம். வேணும்னா ராகி கூட சேர்க்கலாமா? ராகி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட் இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதோட ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஓகே. நம்மளுடைய வந்து அடை ரெடி ஆகிடுத்து, பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். கம்பு அடை செய்முறை. கம்பு, அப்புறம் வரமிளகா, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், இதை கோர்ஸாக ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்துக்கணும். ஊற வச்ச அரிசியை கோர்ஸாக அரைச்சி அதுவும் அந்த கம்பு அரைச்சதோடு சேர்த்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் முருங்கைக்கீரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கையில் நல்லா பெருசாக மெல்லிசாக தட்டிட்டு நல்லா 2 பக்கமும் எண்ணெய் விட்டு வாத்து எடுத்திங்கன்னா நம்மளுடைய கம்பு அடை ரெடி. கம்பு அடை நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த கம்பு அடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு மிகவும் நன்றி.